நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைனூடாக ஆண்டவரே இந்த இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இதை ஆசீர்வதிக்கும்படியாக இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்த நீங்கள் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இதை ஆண்டவரே செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரே மக்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாக அமையத்தக்கதான கிருபைகளையும் ஆண்டவரே வழிகளையும் நீங்கள் உண்டாக்குங்க. இந்த நாள் ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே பாடல்கள் ஒரு மூலமாய் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் தொடப்பட உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே கூட இருந்து வழிநடத்தும்படியாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. கர்த்தாவே, என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே, என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுதுண துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுதுண துணையும் நீரே. உந்தன் முகம் பார்த்த எவரும் வெட்கம் அடைவதில்லை. உம்மை தேடுவோர்க்கெல்லாம் குறைகள் என்றும் இல்லையே. கர்த்தாவே, என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே, என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுதுண துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுதுண துணையும் நீரே. உம்மை நம்பினோரெவரும் கைவிடப்படுவதில்லை. ஆபத்தில் அரணான கோட்டை நித்திய கண்மலையே. கர்த்தாவே, என் அடைக்கலம் பலனும் நீரே. கர்த்தாவே, என் கோட்டையும் அரணும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுதுண துணையும் நீரே. ஆபத்து காலத்தில் அனுதுண துணையும் நீரே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை கவர்ந்த என் இயேசுவே. என் சுவாசம் நீரே, என் எண்ணங்கள் எல்லாம் நிறைந்தவரே, என் ஏக்கம் நீரே, என் உள்ளத்தை
இயேசுவே கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே கர்த்தாவே என் அடைக்கலம் பலனும் நீரே கர்த்தாவே என் கோட்டையும் அரணும் நீரே ஆபத்து காலத்தில் அனுதுல துணையும் நீரே ஆபத்து காலத்தில் அனுதுல துணையும் நீரே. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம் தொடக்கம் 11வது வசனம் வரை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறுத்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மருத்துவத்திலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மருத்துவத்திலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியானவரே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். யோவான் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடக்கம் 44 வசனம் வரை. இயேசு வந்தபோது அவர் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரின் அநேகர் மார்த்தான் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருடைய எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருக்கிறானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கின்றேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கின்றேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாகிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடிருந்த என்னை விசுவாசிக்கிறவனோ என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கின்றேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரராகிய மரியாளை ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கின்றார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவளிடத்தில் வந்து, இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடன் கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு, அவள் கல்லறையின் இடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி
துயரமடைந்தார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார். இயேசு கண்ணீர் விட்டு, அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவு சிநேகித்தார் என்றார்கள். அவர்களின் சிலர், குருடனுக்கு கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தம்முடைய கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரராகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கின்றேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலைகளினால் சுற்றப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நாம் வாசிக்க இருக்கின்ற நற்செய்தி பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 17வது வசனம் தொடங்கி 44வது வசனம் வரையிலான வேத பகுதி ஆகும். தனிப்பட்ட முறையில் வேதத்தில் உள்ள கதைகளிலேயே எனக்கு மிகவும் நெகிழ்ச்சி ஊட்டும் கதைகளில் இந்த கதையும் ஒரு கதையாக காணப்படுகின்றது. நான் இந்த வேத பகுதியை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அதை என் சொந்த வாழ்க்கையில் செயல்படுத்தவும் அதிக நேரத்தை செலவழித்திருக்கிறேன். உண்மையிலே நாம் இந்த கதையை பற்றி பேச தொடங்கும் போதே உங்களிடம் நேர்மையாக ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம், நான் இதிலிருந்து வெளிக்கொணர விரும்புகின்ற விடயங்களுக்கு இது ஒரு சிறிய பின்னணியை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கடந்த சில ஆண்டுகளாக என் வாழ்க்கையில் நான் இதற்கு முன் ஒருபோதும் அனுபவிக்காத ஒருவித குழப்பத்தையும் துக்கத்தையும் கடந்து வந்திருக்கிறேன் என்பதை உங்களோடு கூட மிக நேர்மையான விதத்திலே பகிர்ந்து கொள்ள, வெளிப்படையாக அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த பகுதியில் வெளிப்படுத்தப்படுகின்ற மனவேதனை, மனமுறிவு, துக்கம், குழப்பம், கோபம் போன்ற பல உணர்வுகளோடு உண்மையிலே என்னால் ஒத்துப்போக முடிகிறது. இயேசுவின் நண்பரான லாசரு இறந்தபோது அவன் நோய்வாய்ப்பட்டிருப்பதை குறித்து இயேசுவுக்கு தெரியப்படுத்த மார்த்தாலும் மரியாளும் செய்தியை அனுப்பியிருந்தார்கள். இயேசு வந்து அவனை குணமாக்குவார் என்று அவர்கள் முழுமையாக நம்பினார்கள், எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த கதையின் பின்னணியில் அந்த உணர்வுகள் மிக ஆழமான மட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இயேசு திரளான ஜனங்களை, அதாவது அந்நிய ஜாதிகளை, புறஜாதிகளை குணப்படுத்துகிறார் என்றால், தனக்கு நெருங்கிய நண்பர்களில் ஒருவனான லாசருவை உடனடியாக அவன் நோய்வாய்ப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு உடனடியாக வந்து குணப்படுத்துவது என்பது எவ்வளவு நிச்சயமான ஒரு காரியம். இவன் ஜனக்கூட்டத்தில் இருந்த அநேகரில் ஒருவன் கிடையாது. இவன் இயேசுவுக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பனாக இருந்தவன். ஆனாலும் மார்த்தாலும் மரியாளும் முழுமையாக எதிர்பார்த்தது போல இயேசு உடனடியாக வந்து லாசருவை குணப்படுத்தவில்லை என்பது மட்டுமல்லாமல், அவன் மரித்து 4 நாட்கள் கழித்ததன் பின்பே இயேசு அந்த இடத்துக்கு வருகின்றார். உண்மையிலேயே முழுமையாக அவன் மரித்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இயேசு அங்கே வருகிறார். அதனால் அவருக்கு அவனுடைய இறுதி சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியாதிருந்தது.
அங்கே ஒரு மௌனம் நிலவுகின்றது. அவர் இல்லாதது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. இயேசு எங்கே இருந்தார்? ஏன் இயேசு தாமதித்தார்? ஏன் இதை நடக்க அவர் இடமளித்தார்? இதை பற்றி ஏன் அவர் யாருக்கும் தெரிவிக்கவில்லை என்று மார்த்தாலும் மரியாளும் போராடும் போது அவர்களுக்குள் மிகுந்த ஏமாற்றமும் வலியும் குழப்பமும் ஏற்படுவது சாதாரணமான ஒரு காரியம். அது மிக தெளிவாக இந்த கதையிலே தெரிகின்றது. நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நம் வாழ்வில் நாம் அனைவரும் இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் காலங்களை கடந்து வருகிறோம். சில சமயங்களில் மற்றவற்றை விட இது மிகவும் கடுமையானதாக இருக்கலாம். அப்போது இயேசு எங்கே இருக்கிறார் என்று நாம் திகைத்து போகின்றோம். அத்தகைய சூழ்நிலைகளே நாம் எதிர்பார்த்த நம்பிய விதத்தில் அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்காததால் நாம் சில நேரத்தில் ஏமாற்றம் அடைகின்றோம். அவர் எங்கே இருக்கிறார் என்று நாங்கள் திகைத்து போகின்றோம். நாம் அத்தகைய நேரங்களில் சில நேரத்தில் காயப்படுகிறோம், நிலை குலைந்து போகிறோம், ஏமாற்றப்படுகின்றோம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இதற்கு தலைகீழான காரியங்கள் நடந்தாலும் அதிலே நமக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது. நாம் வேதனையில் இருக்கும் போது மிகவும் ஆவிக்குரியவர்களைப் போல நடிப்பதற்கூடாக நமக்கு எந்த ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை. நாம் மனிதர்கள், இந்த வீழ்ச்சி அடைந்த உலகில் வாழும் போது இந்த யதார்த்தங்களோடு நாம் வாழ வேண்டி இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் சில சமயங்களில் நாம் தேவனோடு கூட போராடுகின்றோம். ஏன் ஆண்டவரே இப்படி செயல்படுகிறீர்? ஏன் அப்படி செயல்படவில்லை? அவர் என்ன செய்கிறார்? ஏன் அவர் ஒன்றும் செய்யவில்லை? ஏன் ஒருவரை குணப்படுத்தி மற்றவனை குணப்படுத்தாமல் விடுகிறார்? ஏன் நல்லவர்களுக்கு அநீதி நடக்கிறது போன்ற பலவிதமான கேள்விகளோடு நாம் இந்த வாழ்க்கையிலே போராடுகின்றோம். இதை நான் இப்படி சொல்கிறேன். இத்தகைய சூழ்நிலைகளோடு ஆழமாக போராடாத எந்த ஒரு நபரையும் நான் நம்புவது கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம் உண்மையானதா என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது நாம் இதை படிக்கும் போது இப்படிப்பட்டவருடைய விசுவாசம் மிக பலவீனமான விசுவாசமாக நமக்கு ஒருவேளை தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது அப்படி அல்ல. நமது விசுவாசத்துடன் போராடுவது என்பது பலவீனத்துக்கான ஒரு சான்று கிடையாது. அது நமது பலத்தின் அடையாளம் காணப்படுகின்றது. அது நாம் முகம் கொடுக்கும் யதார்த்தங்களின் சான்று. ஏனென்றால் தங்கள் விசுவாசத்தோடு போராடுபவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆரம்பத்திலிருந்தே உண்மையான விசுவாசத்தை கொண்டிராதவர்கள் தான் அப்படிப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு போராடுவதற்கு ஒன்றுமே இல்லை. என்னதான் அவர்களுக்கு போராட இருக்கிறது? பெருவெள்ளம் வந்து, கடும் புயல் வந்து முழு வீட்டையும் இடித்து தள்ளும் போது அது இடிந்து விழுகிறது. காரணம், அவர்கள் ஆரம்பத்திலேயே தவறான அஸ்திபாரத்தின் மீது அதை கட்டினவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் தங்கள் வீட்டை ஒரு கல்லின் மீது கட்டியவர்கள். அவர்கள் மீது புயல்கள் வருகின்றன, ஆனால் அவர்களுடைய வீடு அடியை தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில நேரங்களில் அது சரி செய்ய வேண்டி இருக்கலாம், ஆனால் அது நிலைத்து நிற்கிறது, ஒருபோதும் இடிந்து தரைமட்டமாகாது. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நமது விசுவாசத்தோடு போராடுவதும் சில சமயங்களில் தேவனுடன் போராடுவது கூட தவறு கிடையாது. உண்மையிலே நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மார்த்தாளிடமும் மரியாளிடமும் அவர் செய்தது போலவே நமது காயங்களையும் வலியையும் குழப்பத்தையும் அவரிடத்தில் கொண்டு வர அவர் நம்மை அழைக்கிறார். எனவே அதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தாள் அவரை சந்திக்க வெளியே சென்றாள். ஆனால் மரியாளோ வீட்டுக்குள்ளே இருந்து விட்டாள் என்று 20வது வசனம் நமக்கு கூறுகிறது. இது எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய வியப்பை கொடுத்தது. மார்த்தாள் வெளியே வந்து விட்டாள். அவளுக்கு இயேசுவுடன் அங்கே உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அவள் உரையாடி கொண்டிருந்தாள். இந்த முழு சூழ்நிலை எப்படி நடந்தது, அவர் ஏன் வரவில்லை என்பது பற்றிய தனது குழப்பத்தை அவள் தெளிவாக அவருக்கு எடுத்து கூறியிருக்கலாம். அவ்வாறு அவள் கூறினாள். உயிர்த்தெழுதலில் உள்ள நம்பிக்கை குறித்தும், லாசரு மீண்டும் உயிரோடு எழும்புவான் என்பதை குறித்தும் இயேசுவுக்கு அவளுக்கு எடுத்து கூறியிருக்கலாம். மரியாளோ தனது எண்ணங்களை அவருக்கு வெளிப்படுத்தும் ஒரு நிலையில் அங்கே இருக்கவில்லை. பின்னும் அவள் நம்பினாள். அவளுக்கு இங்கே நடந்த எதுவும் புரியவில்லை. ஆனால் மரியாளோ
ஆரம்பத்திலேயே வெளியே வரவில்லை. அவள் இயேசுவிடமிருந்து சற்று தூரத்தில் இருக்கிறாள். நம்மில் சிலர் கடினமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வரும்போது தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றும் தேவன் நம்முடன் வரவில்லை என்றும் நாம் உணரும் போது நாமும் காயத்தினாலும் வலியினாலும் குழப்பத்தினாலும் உணர்ச்சி ரீதியாக பின்வாங்கி தூரத்தில் இருப்பதைப் போல உணரலாம். ஆனால் இந்த கதையில் எனக்கு பிடித்த காரியம் என்னவென்றால், இயேசு தன்னை பலவந்தப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் உண்மையில் மரியாதையுடன் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்றார். ஆனால் மரியாளை வெளியே வருமாறு அழைப்பதற்காக மார்த்தாளை அவர் உள்ளே அனுப்பினார். அவள் உள்ளே போய், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்னாள். அதாவது அவர் உன்னோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்றார். அவர் உங்களுக்கு கற்பிக்க விரும்பும் காரியங்கள் பல இருக்கின்றது. போதகர் உன்னை அழைக்கிறார் என்ற வார்த்தை மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் இங்கே சரியான புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. எல்லா விதமான குழப்பங்களும் அங்கே இருந்தது. போதகர் என்பது சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்திலே தெளிவை கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை பற்றி குறிக்கின்றது. ஆனால் மரியாளுக்கு தேவைப்பட்டது தெளிவு மட்டுமல்ல, அவள் சுமந்து கொண்டிருந்த உணர்ச்சிகளும் தான். அவை அவளை இயேசுவிடமிருந்து தூரத்தில் வைத்திருந்தன. எனவே அவள் இயேசு இருந்த இடத்துக்கு சென்ற போது அவள் அவரை கண்டு அவருடைய பாதங்களில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னதாக அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகின்றது. இங்கே மரியாளின் நேர்மையை நான் விரும்புகிறேன். இப்போது அவளுடைய நிலைப்பாட்டை நான் இங்கே கவனிக்கிறேன். அது அவள் இயேசுவுக்கு நேருக்கு நேர் சென்று அவர் முகத்தில் விரலை நீட்டி அவரை கடிந்து கொண்டு அதன் பின்னர் அங்கே இருந்து கோபத்தோடு திரும்பி செல்லும் ஒரு மோசமான செயல்பாடோ நிலையோ கிடையாது. மாறாக அது அவருடைய பாதங்களில் விழும் ஒரு நிலையாக காணப்பட்டது. அது சரணடைதலை அல்லது தாழ்மையை, பணிவை காண்பிக்கும் ஒரு அடையாளமாக இருந்தது. அவள் அவருடைய காலடியில் விழுகிறாள். ஆனால் அவள் தன் உணர்வுகளில் நேர்மையாக இருந்து, நீர் இங்கே இருந்திருப்பீரே ஆனால் என் சகோதரனுக்கு இது நடந்திருக்காது என்று சொல்கிறாள். அவள் சொல்வது உண்மையிலேயே சரிதான். ஆனால் அவள் என்ன செய்கிறாள் என்றால், இயேசுவிடம் தன் வேதனையும் தன் குழப்பத்தையும் தெரிவிக்கிறாள். அவள் வெறுமனே அவர் மீது விரலை நீட்டாமல் அதை அவருக்கு முன்பாக அங்கே முழு மனதோடு கொட்டி விடுகிறாள். அதுதான் இங்குள்ள முக்கிய வேறுபாடு. இதன் விளைவு என்ன? அதன் விளைவு என்னவென்றால், இயேசுவே தனக்குள் ஆழமாக அசைக்கப்பட்டார். இந்த கதையின் மிகுதியான பகுதி நமக்கு தெரியும். அவர் சகோதரிகள் கேட்டது போல லாசருவை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அதைவிட பெரியதும் சிறந்ததுமான ஒன்றை மனதிலே கொண்டிருந்தார். அதுதான் லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்புவது. ஆனால் அவர் மரியாளிடம் 39வது வசனத்தில் கல்லை புரட்டி போடும்படி சொன்னபோது அவள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டாள். மார்த்தாள் முதலில், இப்போது இது நாருமே என்றாள். அவன் 4 நாட்களாக உள்ளே இருக்கிறான் என்று கூறி அதை செய்ய விரும்பாதவளை போல அவள் பேசுகிறாள். ஆனால் இயேசு 40வது வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தையை கூறினார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லவில்லையா என்றார். சற்று முன்பு வரை நடந்த நிகழ்வுகளின் நிமித்தமாக அவர்கள் இதற்கு எதிர்மறையான உணர்வை பெற்றிருந்திருக்கலாம். இயேசு வந்து தங்கள் சகோதரனை குணப்படுத்துவார் என்று அவர்கள் முழு மனதுடன் முழுமையாக நம்பியிருந்தார்கள். ஆனால் இப்போது அவன் இறந்து விட்டான். அது தேவனுடைய மகிமையை காண்பிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லாதது போல தோற்றம் அளித்தது. ஆனால் இயேசு இங்கே சொல்லுவது என்னவென்றால், நமது குழப்பத்திலும், நமக்கு புரியாத போதும், நமது விசுவாசத்தால் எந்த பலனையும் காணாத போதும், எல்லாம் தலைகீழாக நடக்கும் போதும் தொடர்ந்து விசுவாசியுங்கள் என்பதே. தொடர்ந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து விசுவாசித்தால், குறிப்பாக இருண்ட தருணங்களில், மிக மோசமான சூழ்நிலைகளில் நீங்கள் முடிவிலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அது உடனடியாக நடக்காமல் இருக்கலாம். அது எந்த ஒரு கெட்ட காரியமும் நடப்பதிலிருந்தோ அல்லது வீழ்ச்சியடைந்த உலகில் வாழ்வதன் விளைவுகளில் இருந்தோ நம்மை காப்பாற்றும் என்ற அர்த்தம் கிடையாது. ஆனால் தேவனை நேசிப்பவர்களுக்கும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் அற்புதங்களை செய்கிறதற்கும் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறதற்கும் தேவனுக்கு நிச்சயமாக ஒரு வழி இருக்கிறது.
எனவே நாம் கடினமான காரியங்களை சந்திக்க மாட்டோம் என்ற அர்த்தம் கிடையாது. நடக்கும் அனைத்தும் நல்லது என்ற அர்த்தமும் கிடையாது. சில சமயங்களில் இயேசு மனதில் வைத்திருப்பது நாம் மனதிலே வைத்திருப்பது மட்டுமல்ல. இங்கே ஒரு உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது. பிதாவே, இதை கேட்டு தங்கள் விசுவாசத்தோடு போராடி கொண்டிருக்கும் அனைவரோடு நீர் இடைப்படும். ஆண்டவரே, வேதனைப்படுகிறவர்களை, துக்கப்படுகிறவர்களை, ஒருவேளை உம்மிடமிருந்து தூரத்தில் இருப்பவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் அவர்களை கைவிடவில்லை என்பதையும், நீர் அவர்கள் மீது அக்கறை கொள்கிறீர் என்பதையும், அவர்கள் உம்மிடம் வந்து தங்கள் இருதயத்தை ஊற்றி தங்கள் உணர்ச்சிகளை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று, எதையும் காணாதது போல மிகவும் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் போதும் தொடர்ந்து விசுவாசிக்க, நம்பிக்கை வைக்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முடிவிலே அவர்கள் தேவனுடைய மகிமை காணத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்போது போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக. நீர் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் தங்கள் வேதனையில் உம்மை விட்டு விலகிச் செல்லாமல் உம்மிடம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார்,
விருதாவாக்கிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடேன் அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன். உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையினூடாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையினூடாக எங்களை நாங்கள் ஆண்டவரே நல்லபடியாக வாழத்தக்கதாக இந்த வார்த்தையில் 30 ஆண்டவர் 60 100
ஆண்டவரே பலன் கொடுக்க, கனி கொடுக்க எங்களை நீர் வழிநடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைக்காக நன்றி. வார்த்தையை கொடுத்த உம்முடைய தாசனான ஊழியக்காரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதை கேட்கிற பார்க்கிற யாவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களை தாழ்த்தி உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்தாவி ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.